ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சன்னா மசாலா தாங்க நான் செய்ய போகிறேன். இது சப்பாத்தி கொஞ்சம் செய்யலான்ட்டு கொஞ்சம் கடல ஊற வச்சேன். இப்போ ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறுனுச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு 1/4 கிலோ அளவு நான் ஊற வச்சேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதுக்கு வந்து ரெண்டு மசாலா அரைக்கணும். அதை மட்டும் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ அளவு சன்னா மசாலா வந்து கடல ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், அதாவது வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்துச்சு. வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பூண்டு பல், ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து இந்த பாருங்கள், கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதிலே போட்டு அரைச்சிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இது ஒரு பக்கம் அரைச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் எடுத்துருங்க. கசகசா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்துருங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடல, இது 3த்தையும் வந்து இதையும் வந்து நான் அரைச்சிட போகிறேன். உங்களுக்கு வந்து பொட்டுக்கடல போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து முந்திரி பருப்பு நான் போடல, பொட்டுக்கடல தான் போட போகிறேன். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடல. இப்போ வந்துட்டு இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சன்னா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, பொட்டுக்கடல, தேங்காய், கசகசா அரைச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம் இந்த பேஸ்டெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியதான். அடுத்து இப்போ வந்து நம்ம சன்னா மசாலா தாளிச்சிடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும். நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி அரைக்கும் பொழுதே சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கோம்ல, இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஏற்கனவே வந்து நான் கொஞ்சமாக அந்த கடலையில் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதனால் வந்து நல்லா வந்துட்டு இது நம்ம ஊற்றிருக்க நெய், ஆயிலெலாம் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். நல்லா வந்துட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நல்லா வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். மசாலா பாருங்கள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள். இது வந்துட்டு வறுத்து ஜீரகத்தை வந்து வறுத்துட்டு வீட்டிலே வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அதுதான் போடுறேன். எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனு நான் வந்துட்டு அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இது 1/4 கிலோ சன்னா மசாலா, 1/4 கிலோ கொண்டக்கடலைக்கு நான் வந்துட்டு இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டுங்க. மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக இது போடுறேன். நல்லா இதை வதக்கிடலாம். கொஞ்சம் வந்துட்டு இது வதங்கட்டும்.
இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணி கொஞ்சம் வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். நல்லா வந்துட்டு மசாலா போட்டது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வந்துட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலையை வந்து இதில் போட்டுடலாம். அதான் கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் கசகசா பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். வேஸ்ட்டாக போய்டும் இல்லைன்னா இது. இது அப்படியே கொதிக்கட்டும் 2 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் போடுறேன்னா, இந்த பாருங்கள் காஞ்ச வெந்தயக்கீரை இதை கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். நல்லாயிருக்கும் இது. நல்லா வந்துட்டு போடும்போது நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டு போடுங்க. அப்படி அப்போ தான் நுணுங்கிடும் நல்லா. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே. அவ்வளோதான். பாருங்கள், சர்க்கரை ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை கடைசியாக. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த மாடல் வந்துட்டு இதில் வந்துடும். இந்த சர்க்கரை போடும் பொழுது புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். லைட்டாக தான், மைல்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இனிப்பு. தெரியாது உங்களுக்கு. காரம் வந்துட்டு அந்த காரம் அதிகம் இருந்தாலும் அந்த லைட்டாக கொஞ்சமாக அந்த சர்க்கரை போடும் பொழுது அந்த காரம்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் அது போடுறது. அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு. இறக்கி வச்சிடலாம். இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க. அதில் நம்ம வந்துட்டு அதிலே வச்சுட்டு இதை புழிஞ்சோம்னாக்கா கசப்பு எடுக்கும். பாருங்கள், அருமையான ஒரு சன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சப்பாத்தியோட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.